இல்லாத நாடகம் இல்லை, நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை, துடுப்பு இல்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த படவீடு மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. படவீடு மக்கள்னாலே சம மாசு. நீ முதல்ல பேசி கவுண்டர்ல வந்து பேசிக்கிட்டு என்ன பெருசா சொல்ற நடுவர் அவர்களே? நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயிலே போடுவாங்க. முட்டை தோசையிலே போடுங்க. பேசுங்க முட்டை. இப்ப சாப்பிட்டோம்ல நடுவர் அவர்களே. நீ சாப்பிட்ட அது சொல்லு. உண்மையிலே உங்களை பத்தி 4 வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் பொழுது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. நீங்க ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரடிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க மேடம் மண்டா. நீ ஊரா சாப்பிட்டா அண்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நான் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சும் பொன் குஞ்சு நடுவர். அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம். அப்பா என்ன பேச்சு! எதிரடியில இருந்து வந்து தபுசார் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் மனநிறைவான வாழ்க்கைன்னு பேசினார்ல. உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மனைவின்னு ஒருத்தர் வரலன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். மறந்துட்டு பேசி அதனாலதான் யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் சொந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபம் தான் கல்யாணம் முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை எல்லாம் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். ஏய், நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? அது பொழுத்தியாடா சொல்றேன். பொண்டாட்டிய மாத்திரம் எல்லாத்தையும் மாத்தி சொல்றான். எல்லாத்தையும் மாத்தி சொல்றான். சும்மா நினைவிலே இல்லை. உண்மையில நடுவர்களே, மனைவினாலே அன்பு, மனைவிதான் பண்பு, மனைவிதான் ஒரு தெம்பு. அவளை நம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. உண்மையில அப்படி மனைவி எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஒரு குடும்பத்துல குடுக்குறா. மனைவினால பிக்கல் நரும், மனைவினால புடுங்கல், ஒரே துன்பப்படுத்துறான்னு சொன்னார்ல. உண்மையில பாருங்க, அப்புறம் மனைவினாலதான் சந்தோஷம் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்த உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஏன் அவசரம் போனாரு? நாங்கதான் வீடு விட அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ ஏன் ஜன்னல உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு தெருவுல எடுத்துக்கிற? எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க எட்டி பாப்போம். உங்க வயதுக்கு எட்டி பாத்துட்டா எட்டி பாப்பா. உண்மையில நடுவர் அவர்களே, ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தருமாங்க இருக்கும்? மகிழ்ச்சியா, இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும்? ஆஹா ஆஹா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உனக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. மகளுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது நேரம். உலகம் நமக்கு இனி இல்லை, ஒருவர் என்பதே உண்மை. இல்லை, ஒருவர் என்பதே உண்மை.
லேசா ஒரு கைது பண்ணி கொடுக்கும். உண்மையிலுமே நடுவர்களே மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தாங்க திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் குடும்பத்துல கிடைக்குது. உண்மையிலே பாருங்க மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தெரியுமா மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு? அப்படி நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதனால என் மனைவிக்கு தாரம் பெயர் வச்சான். ஆமா. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பெயர் வச்சான்? இப்ப நான் சொல்றேன், நீ குடிச்சுக்க. உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சி விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உனக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியில கடையில போய் தாரம் ட்ரிபிள் அக்ஷரம், நீ பழைய தாரம். உண்மையில நடுவர் அவர்களே திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க ஒவ்வொரு இளைஞனுக்கும் வீட்டுக்கு வந்து 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அம்மா கேட்பாங்க, ஏன்டா சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்ல, 10 மணி 11 மணிக்கு வரலையே, எதுக்குடா 10 மணிக்கு 11 மணிக்கு வர்றேன்னு கண்டிப்பாங்க. அதுக்கு அவன் கேட்பான், வீட்டுல என்னமா இருக்கு, எல்லாம் வெளியில இருக்குமா அப்படிமா. ஆனா அவனுக்கு ஒரு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு அந்த அம்மா நினைப்பாங்க. திருமணம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டே வெளியில போக மாட்டாங்க. அப்பவும் அந்த அம்மா கேட்பாங்க, ஏன்டா கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்ல, அப்படி வீட்டுக்குள்ளே குட்டி போட்ட பூனை ஏன்டா கிடக்குறீங்க அப்படிம்பாங்க. வெளியில என்னமா இருக்கு, எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படிம்பா. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனநிறைவு என்பது மனைவி திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்குது. அப்படி வரக்கூடிய வாழ்க்கை நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர்களே. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு திருமணத்துக்கு பின்பு ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும். அப்படி இருக்கணும் திருமண வாழ்க்கை. ஆமா நடுவர்களே, உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. எனக்கு என்ன மாலை பெண்ணோ, உனக்கு பகல்லே பசுமானு தெரியாத. உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டு? ஏன் பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். அப்படியா? நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் போடுறது? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, போயிட்டே இருக்கும். இவ்வளவு பேச்சு பேசினார்ல, மனைவிய வந்து எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவு திட்டினாரு. தோசை ஊத்தல, சப்பாத்தி போடல பேசினாரு. என்ன பேச்சு பேசினாரு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, வீட்டுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அபுசார்ல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி அனுச்சதுல இருந்து, ஏன் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடின்னு கூப்பிடுறாங்கல்ல. என்னைக்காவது மனைவி மாதிரி நாங்கள் தானே காப்பி புருஷன் போய் இவன் எவன் புருஷனே தெரியாம சுத்தி இருக்கிறான். அவன் சுவிட்ச் ஆஃப் தெரியுமா உனக்கு? செந்தில கேட்டு பாரு, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இருப்பாப்புல. உண்மையிலே அப்படி சொல்றாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நாங்க மனைவி அதான் சொல்லிட்டீங்க. உண்மையிலே அப்படி குடும்பத்தை எவ்வளவு சிக்கனமா நாங்கெல்லாம் நடத்துறது தெரியுமா? எப்படி? உண்மையிலே பாருங்க, கல்யாணம் ஆன புதுசுல எங்க அத்தெல்லாம் என்னைய வாடினே கூப்பிட மாட்டாரு. ஏன்? இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏன் உங்களை வாடான்னு கூப்பிடுவாரு? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்? என் முகம் வாடி போயிருமா? இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கா? உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 குடிக்க மாட்டேன், சுட சுட குடிப்பேன். அடியாத்தி எப்ப எங்க அத்தனை திருமணம் முடிச்சதோ அதுக்கப்புறம் எந்த ஒரு காஃபினாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் குடிக்கிறேன். ஏன்? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல, அவருக்கு சிற்றும் இல்லன்னு. தாத்தா இப்படி இருக்கணும்டா. நேத்து சொல்லுச்சு கண்ணுக்குள்ள இருக்கா, இன்னைக்கு சொல்லுது நெஞ்சுக்குள்ள இருக்கா. உள்ள ஊடுருவி வந்துருப்பாரு பைபாஸ் ரூட்ல. உண்மையில நடுவரவர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது, அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும்
திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவிதான் ஒரு குடும்பத்துல கொடுப்பா. எப்படி தெரியுமா? எப்படி? அழகா பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி கொடுப்பா பாரு. ஆஹா ஆஹா. பால் வண்ணம் லேசா ஒரு கைதட்டல் போட்டு கொடுத்து பாப்போம். அம்மா நீ 4 படத்துல தானே பாடியிருக்க? ஆமா நடுவர்களே. நம்ம ஊருக்கு ஒன்றொன்றுக்கு வந்துட்டே இல்ல. சரி. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறேன். நன்றி நடுவர்களே. அருமையான குரல் வரும். நான் இருக்கிற வரைக்கும் நீ இரு. எனக்கு அப்புறம் 2 வருஷம் இழுத்து முடிச்சுட்டு வந்துடுறான். இல்லைன்னா செந்தில் நீ என்னோட வந்து நீ வாசிக்க ஆள் தேவைப்படுவேன். லேட்டாலாம் வாங்க வேண்டாம். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு அப்புறம் மனைவினால எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஒவ்வொரு ஆண்மகனுக்குமே. உண்மையிலுமே தனியா நீங்க எல்லாம் பைக்ல 2 வீலர்ல தனியா போங்க, காவல்துறை அன்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நம்பர் ஏன் போடுறாரு? உண்மையிலே காவல்துறை அன்பர் வழிமறிச்சு. அதான் ஏன் போடுறான்னு கேட்டேன். உங்களுக்கு ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி உங்களை பார்த்து கேட்பாரு. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவி. மரியாதை மரியாதை. உன்னை மாதிரி அழகான இல்ல அகலமான என்ன மாதிரி மனைவிய பைக்ல அழைச்சிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பவரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு ஆண்மகனுக்கு பாதுகாப்பே மனைவி மகள் நாம தானே நடுவர்களே. அது உண்மை. நேற்று நான் பைக்ல போனேன், போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டார். ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. நான் பட்டிமன்ற நடுவர், உன்னை தானே செக் பண்ண எல்லாத்தையும் எடு. மஞ்சுநாதன் குரூப் அப்ப மொத்தமா எடுத்துட்டான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பொண்டாட்டியோட போனா விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்க தனியா வந்தா மட்டும் பிடிக்கிறீங்க, பொண்டாட்டியோட பொண்ணா விட்டீங்களே ஏன் சார் கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கான், நம்மதுக்கு இன்னொரு கிரகத்திற்கு தான் போடான்னு சொல்லணும்னு சொன்னார். ஆனா என்னை மட்டும் தனியா பிடிச்சிட்டு பாடிட்டார். இறைநிலை. ஆனா உண்மையிலே நடுவர்களே என்ன மாதிரி பாசக்கார பிள்ளைய நீங்க பார்க்க முடியாது. அப்படியா? உண்மையிலே நான் பட்டிமன்றம் வந்த உடனே முதல் போன் எங்க அத்தானுக்கு தங்க பண்ணுவேன். அப்ப 2வது போன் உங்களுக்கு தான் பண்ணுவேன். அப்ப 3வது போன் அபுசாருக்கு பண்ணுவேன். நடுவருக்கு பண்ணிட்டு அவருக்கு தான் பண்ணுவேன். ஆமா. ஆனா உண்மையிலே நடுவர்களே அவ்வளவு ஒரு பண்பாடு உள்ள பிள்ளை. தெரியும் சொல்லி. பட்டிமன்றம் வந்த உடனே எங்க அத்தானுக்கு தான் முதல் போன் பண்ணுவேன். ஹலோ அத்தா, எங்க அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். உடனே அவர் சொல்லுவார், உன் இதயத்துலதான் தங்கம் அப்படின்னு. புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். இதயம் உடனே எனக்கு சந்தேகம் வந்துடும். ஒரு பெண்களுக்கே உண்டான புத்தி சந்தேகம். மனுஷன் வீட்டுல இருக்காரா இல்ல வெளியில எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கிறாரான்னு எங்க வீட்டு மிக்சிய போட சொல்லி கண்டுபிடிப்பேன். உங்க மிக்சியை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த மிக்சி சவுண்ட் தெரியும்ல, எனக்கு தான் தெரியும். உங்க வீட்டு மிக்சி 12 காலமா ஓடுற மிக்சி உங்களுக்கு தான் தெரியும். அத்தா வீட்லயா இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மிக்சிய கொஞ்சம் போடுங்கத்தா அப்படின்னு. அத்தா மிக்சிய போட்டார். பழைய மிக்சி போல. அப்பா மனுஷன் வீட்டுலதான் இருக்காரு அப்படின்னு மறுநாள் பட்டிமன்றம் போயிட்டு இதே மாதிரி போனவனா அத்தானுக்கு தான் அடுத்து போன் பண்ணேன். ஹலோ அத்தா, எங்கத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. இந்தாடி எங்க இருக்க நொங்க இருக்க, உனக்கு இப்ப மிக்சிய தானே போடணும், இந்த போடுறேன் பாரு. புசு தெரிஞ்சு வச்சு
அப்பா மனுஷன் வீட்டுல இருக்காரு, மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நடுவர். மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சலா போச்சு. வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன். என் பிள்ளைங்க 2 பேரும் வீதியில விளையாண்டு. உன் புள்ள 2 தெருவுக்கு வந்துருச்சு சொல்லு. என் பிள்ளைங்க எங்க வீட்டுல பெரிய பூட்டு தொங்குச்சுங்க. உன் குடும்ப சொத்தே அந்த பூட்டு தானே. என் பிள்ளைங்க என்ன கூப்பிட்டேன், இங்க வாமா, வீடு பூட்டி இருக்கு, அப்பா அங்கம்மா நீங்க 2 பேரும் வீதியில விளையாடுறீங்களேன்னு கேக்குறேன். அதுக்கு என் பிள்ளைங்க சொல்லுது, அட போமா, நீ பாட்டுங்க பட்டி பண்ற பேக்க தூக்கிட்டு இங்கிட்டு போற, அப்பா ஒரு கட்ட பையில மிக்சிய போட்டுட்டு இங்கிட்டு போறாரு. ரைட். அப்ப ஓ மிக்சி வேற எங்கேயோ ஓடுது. அந்த யோகத்தை பாத்தீங்களா? போற இடத்துல எல்லாம் பிளக் பாயிண்ட் இருக்கிறமா பாத்து இருந்திருக்காங்க. இனிமே உன் புருஷன் மிக்சிய போட சொல்லாத, கிரைண்டரை போட சொல்லு. எப்படி கொலைகள் எல்லாம் தூக்கிட்டு போவான்னு பாப்போம். அவள் லேசுப்பட்டாள் இல்ல, டாடா ரிவர்ஸ் விட்டு எல்லாத்தையும் போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு போனாலும் ஓடுவோம். ஆனா உண்மையிலே ஒரு குடும்பங்கிறது ஒவ்வொரு மனைவிமார்கள் நாங்கள் எப்படி தெரியுமா நினைப்போம்? 7 ஜென்மத்துக்கு இவர் தான் கணவரா வரணும்னு அன்பா நினைப்போம். எப்படி தெரியுமா? சேல மேல சேல வச்சு செவக்கப்பட்டு நூறு வச்சு ஊரு வச்சு கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரி. சேல மேல சேல வச்சு செவக்கப்பட்டு நூறு வச்சு ஊரு வச்சு கை பிடிச்ச ஒரே ஒரு. எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஆள் கிரகந்த அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிற மாதிரி அப்படிம்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. இங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போட்டு பாப்போம். ஏன்னடவுல இதுக்கு என்னங்க குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஷ் மாதிரி இருக்கியா? அதுவும் பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே தங்க குட்டினோட அப்படியே சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தா டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய முத்து பாப்பேன், இருட்டா இருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேரு தான் ஐயா விடியா மூஞ்சிக்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால எப்படி தெரியுமா? எப்படி? என்னை விட்டு ஓடி போக முடியும். ஆஹா ஆஹா ஆஹா. முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் தெரியுமா? தெரியுமா? கைதட்டு மட்டும் கொடுக்க போதும். நல்லா ரசிக்கிறீங்க, ஒரு கைதட்டு. உண்மையிலுமே நடுவர்களே, திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சிறு சிறு ஊடல்கள் வரும். அப்படி சண்டை வரும்போது அந்த குடும்ப சண்டையை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துங்க. இந்த பிள்ளையால தான் சண்டையே வந்திருக்கும். உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கீங்க, கடல் இருக்கு, பீச் இருக்கு, பண்டலூர் பூங்கா இருக்கு. உங்களை பீச்சு கூட்டிட்டு போவாரு, பூங்கா கூட்டிட்டு போய் கரடியை காட்டுவார். இந்த பார் கரடி, இது கரடியா இது கரடி, 2 கரடி ஒரே இடத்துல இருக்க, அதனால உங்களை கூட்டிட்டு போயிருப்பாரு. உண்மையில நடுவர்களே அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு உங்களை என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார். உளருவான் உளருவான். அந்த வானம் தெரியவில்லை, தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லம் அப்படின்னாரு. நான் கேட்டேன்,